ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி மாதம்னாலே மொச்சக்காய் சீசன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் மொச்சக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பச்சை மொச்சக்காவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கணும். வதக்கின வெங்காயத்தை இந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைச்சல் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டு ஒரு நல்ல கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச மொச்சக்காவை இதில் போட்டுருங்க. இன்னொரு கொதி வரட்டும். கடைசியில் கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம குழம்ப ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இதோ மொச்சக்காய் புளிக்குழம்பு ரெடி. நான் இன்றைக்கி மொச்சக்காய் புளிக்குழம்பு முட்டை ஆம்லேட்டோடு சாப்பிட்டேன். அப்பளத்தோடையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில்.